ஹலோ நண்பா, வெல்கம் டு சேனல். இங்க நம்ம சேனல்ல குளோபல்ல ஆஃபிஷியலா Infinix 040 ஒரு 35K ஒரு ஃபிளாக்ஷிப் போன் Infinix சைடுல இருந்து லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த போனை பத்தி நீங்க நம்ம சேனல்ல டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த போன்ல பிரைசிங் எப்படி கொண்டு வந்திருக்காங்க, அது போக என்னென்ன கலர் வேரியன்ட் இருக்கு, அதை தவிர்த்து இந்த போன்ல என்ன ஹார்ட்வேர்ஸ் டிஸ்பிளே எல்லாம் எப்படி கொண்டு வந்திருக்காங்க, கேமரா ஆஸ்பெக்ட் ரேஷியோல என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்காங்க அண்ட் ப்ராசஸர் செக்மெண்ட்ல எப்படி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு, இதை பத்தி தான் இங்க நம்ம சேனல்ல டீடைலா பிரீஃபா டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி எப்பயும் போல நீங்க நம்ம சேனல் புதுசா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. சோ வெயிட் பண்ணாம வீடியோக்குள்ள போலாம். இதுதாங்க Infinix 040 பாக்ஸ். ஒரு நல்ல ஒரு கிளிட்டரிங்கான ஃபுல் ஸ்டேட்டஸ்ல முன்னாடி Infinix 014 மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் பாட்டம்ல உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K வீடியோ எடுக்க முடியும்னு அப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் பாக்ஸ் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ண ஒரு பிளாக்ல பாக்ஸ், அதுக்குள்ள உங்களுக்கு யூசர் கேரண்ட், வாரண்டி புக், சிம்மேஜர் டூல் அண்ட் டெம்பர் கிளாஸ் இது மாதிரி விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் உங்களுக்கு மொபைல் நல்ல கிளிட்டரிங்கான ஒரு பேப்பர்ல சுத்தி கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃபைனலா ஒரு 45 வாட் சார்ஜர் அண்ட் ஒரு டைப் சி கேபிள் அண்ட் ஒரு ஹெட்போன் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஆனா இந்தியன் ரீஜன்ல வருமா வராதா ஹெட்போனை பொறுத்தளவு, என்னதே இருந்தாலும் பாக்ஸ்க்குள்ள அவ்வளவுதான். Infinix 040 இந்த மொபைல் பொறுத்தளவு 3 கேச்சிங் ஆஃப் கலர்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க அண்ட் 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இதோட பேஸ் வேரியன்ட்டே குளோபல்ல ஒரு 32K எடுத்துட்டு வந்திருக்காங்க. அண்ட் சோ ஹையர் வேரியன்ட் ஒரு 40K அரௌண்டா கொண்டு வந்திருக்காங்க. என்னதே இருந்தாலும் இந்த 32K இந்த மொபைல் எப்படிங்க இருக்கு, ஃபர்ஸ்ட் இந்த மொபைல் டிசைன் ஃபேட்ல இருந்து நம்ம பார்ப்போம். பேக் சைடுல உங்களுக்கு 3 மேனுவல் கேமரா அரேஞ்ச்மெண்ட், பக்கத்துல ஃபிளாஷோட ட்ரெண்டிங் மாதிரி ஒரு சர்க்கிள் ஷேப்ல கொண்டு வந்திருக்காங்க. அதை தவிர்த்து அந்த சர்க்கிள் பார்டர்ஸ் எல்லாமே நல்ல பிராடா நல்ல ஒரு கிளிட்டரிங் ஃபினிஷ் டச்சர்ஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. இதுல ஒரு சூப்பரான பேட்டர்ன்ல மேட் ஃபினிஷ் டச்சர்ஸ்ல எடுத்து வந்திருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு 3D ஃபிளெக்சிபிள் டிஸ்பிளேயோட எடுத்து வந்திருக்காங்க. அதை தவிர்த்து இந்த மொபைல்ல வெயிட் கம்மி, திக்னஸ் கம்மி அண்ட் ஃப்ரண்ட்ல டிஸ்பிளேக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோட எடுத்து வந்திருக்காங்க. அது போக இந்த மொபைல் கையில ஹோல்ட் பண்றதுக்கு வெயிட் கம்மியாகவும் இருக்கிறது இன்னொரு மேஜர் பிளஸ் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. உண்மையிலேயே ஒரு அருமையான ஒரு டிசைன் ஃபேட்டரோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த Infinix 040 டிசைன் ஃபேட்டரை பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்ப்போம். இங்க டிஸ்பிளே பார்க்கும்போது 6.78 இன்ச்ல ஒரு AMOLED டிஸ்பிளே, 1 பில்லியன் கலர் சப்போர்ட், HDR+ அண்ட் உங்களுக்கு 144 ரெஃப்ரெஷ் ரேட்டோட 1300 நிட்ஸ் பிரைட்டரான ஒரு குவாட் HD+ 3D கர்வ்டு டிஸ்பிளே அண்ட் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோட டிஸ்பிளே எடுத்துட்டு வந்திருக்காங்க. டிஸ்பிளே தாறுமாறா இருக்குங்க. இன்டோர் அண்ட் அவுட்டோர் நல்லாவே விசிபிளா இருக்கு. கான்ட்ராஸ்ட், வியூவிங் ஆங்கிள்ஸ், கலர் சாச்சுரேஷன்ஸ் எல்லாமே சூப்பராக எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு அல்டிமேட்டான ஒரு பவர்ஃபுல்லான டிஸ்பிளேயோட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த Infinix 040 டிஸ்பிளே செக்மெண்ட் பொறுத்தளவு. அடுத்து இந்த மொபைல என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ் என்னென்ன ஹார்ட்வேர்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். இதோட வெயிட்னு பார்க்கும்போது 195 கிராம், திக்னஸ் 7.5 mm திக்னஸ். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 2 வருஷத்துக்கு OS அப்கிரேட் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அதுக்கு மேல XOS 14.5 ஸ்கின் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் LPDDR5X RAM, UFS 3.1 சப்போர்ட் அண்ட் டூயல் ஸ்பீக்கர் டாப் அண்ட் பாட்டம் வித் JBL ஸ்பீக்கர் சப்போர்ட்டோட வந்திருக்காங்க. ஹைரஸ்ட் ஆடியோ சர்டிஃபிகேட்டும் இருக்கு. இங்க Wi-Fi 6E அண்ட் Bluetooth 5.2 NFC சப்போர்ட், IR போர்ட் சப்போர்ட் அண்ட் FM ரேடியோ அண்ட் டிஸ்பிளே வித் ஆப்டிக்கலோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ இது மாதிரி ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் ஹார்ட்வேர் ஃபீலோட இந்த வட்டம் Infinix 040 எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். அடுத்து இந்த மொபைலோட பேட்டரி. இங்க பேட்டரின்னு பார்க்கும்போது 5000 mAh பேட்டரி, சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட் சார்ஜ் பண்றதுக்கு 45 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் அண்ட் 20 வாட்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோட எடுத்து வந்திருக்காங்க. அது போக இங்க 60% வித்தின் 25 மினிட்ஸ்ல வயர்ல சப்போர்ட் ஆகிற மாதிரி எடுத்துட்டு வந்திருக்காங்க. 60% வித்தின் 25 மினிட்ஸ்ல சார்ஜ் ஆயிரும். அது போக 20 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இந்த மொபைல் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஒரு அருமையான பேட்டரி பேக்கப்போட அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் இந்த Infinix 040 மொபைலை பொறுத்தளவு. அடுத்த மொபைலோட கேமரா செக்மெண்ட். இங்க பிரைமரி சென்சார் 108 MP OIS சப்போர்ட் 1.8 அபர்ச்சர்ல எடுத்துட்டு வந்திருக்காங்க. அடுத்து ஒரு 50 MP அல்ட்ரா வைட் அண்ட் 2 MP டெப்த் அண்ட் ஃப்ரண்ட்லயுமே உங்களுக்கு 50 MP செல்ஃபி கேமரா. இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல 4K 30 and 60 ஃப்ரேம் செகண்ட்ஸ்ல வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் அண்ட் 1080 60 வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் வித் EAI சப்போர்ட்டோட எடுத்து வந்திருக்காங்க. அது போக டைம் லைக் ஸ்லோ மோஷன்ஸ், நிறைய ஃபில்டர்ஸ் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபிலிம் மோட்ல நிறைய டிஃபரெண்ட் டைப் ஆஃப் வெரைட்டிஸ் ஆஃப் ஷார்ட்ஸ் நம்மளால எடுக்கிற ஆப்ஷன்ஸும் இங்க எடுத்து வந்திருக்காங்க. இங்க பிரைமரி சென்சார் ஒரு சாம்சங் சென்சாரோட 108 MP எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ டீடைலிங் நல்லா இருக்கு அண்ட் உங்களுக்கு டே லைட்டா இருக்கட்டும் நைட் கண்டிஷன்ஸ்லயும் நல்லாவே பிஹேவ் ஆகுதுன்னே சொல்லலாம் இங்க கேமரா செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் இங்க பார்க்க போறது ப்ராசஸர். ஸோ இந்த போன்ல இன்னைக்கு ஒரு MediaTek Dimensity-ல ஒரு ஃபிளாக்ஷிப் சிப்செட் 8200 அல்டிமேட்டோட எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு 4-in மார்க்கெட்டோட. இதோட ஜிபின்னு பார்க்கும்போது Mali G610 MC6 எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஒரு ஃபிளாக்ஷிப்பான சிப்செட் MediaTekல இருந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த போனை பொறுத்தல ஆல் டைப் ஆஃப் கேம்ஸ் நம்மளால ப்ளே பண்ணிக்க முடியும். அது போக வேப்பர் கூலிங் சிஸ்டமும் இருக்கு. X-axis லைனர் மோட்டார், 144 ரெஃப்ரெஷ் ரேட், டூயல் ஸ்பீக்கர், இது மாதிரி ஹார்ட்வேர் சப்போர்ட் இருக்கிறதுனால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் தாறுமாறா இருக்கு. இந்த இடத்துலயுமே உங்களுக்கு வெட் டச் சப்போர்ட் எடுத்து வந்திருக்காங்க. ரெயின் டிராப், அதாவது ரெயின் டிராப் வெட் டச் சப்போர்ட் இருக்கனால உங்களுக்கு கை நிறைய நேரம் கேம்ஸ் விளையாண்டாலும் இந்த கை வேர்க்கும் போதும் உங்களுக்கு டிஸ்பிளேல எந்த ஒரு அந்த
ரெஸ்பான்சிபிள் இல்லாமல் உங்களுக்கு நல்லாவே ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு சூப்பராகவே இருக்கும் இந்த டிஸ்பிளேவை பொறுத்தளவு. இந்த சிப்செட் மீதிபடி கேமிங் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மல்டிமீடியா யூசேஜ் ஆகட்டும், மேக்கப் ஜம்ப் பண்ணுற விஷயங்கள் ஆகட்டும், எல்லா விதத்திலுமே நல்லா கன்வே பண்ணுற மாதிரி இந்த சிப்செட்டை நல்லாவே ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க. அது போக இந்த XOSமே செம்ம சப்போர்ட்டாக இருக்குது இந்த சிப்செட் செக்மெண்ட்டுக்காக. ஸோ இந்த ப்ராசஸை இந்த ஃபோனில் ஒரு அல்டிமேட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த சிப்செட் செக்மெண்ட்டை பொறுத்தளவு. அண்ட் ஃபைனல் ஃப்ரெண்ட்ஸ், இந்த இன்ஃபினிக்ஸ் 040 கூடிய விரைவில் இந்தியன் ரீஜனில் லான்ச் பண்ண போறாங்க. இன்னைக்கு குளோபல்ல ஆஃபிஷியலா ஒரு 35Kக்கு அரௌண்டா இந்த ஒரு 3 கலர்ஸ் அண்ட் உங்களுக்கு 3 பேஸ் வேரியன்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது போக இந்த மொபைல்ல நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிசைன்ல இருந்தே அல்டிமேட்டா கொண்டு வந்திருக்காங்க. இங்க திக்னஸ் கம்மி, வெயிட் கம்மி, அது போக டிஸ்பிளே 144 ரெஃப்ரெஷ் ரேட், 3D கர்வ்டு டிஸ்பிளே, கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோட அண்ட் உங்களுக்கு சாம்சங் சென்சார் 108 MPயோட எடுத்து வந்திருக்காங்க. அது போக செல்ஃபிலுமே 50 MP செல்ஃபி கேமரா, இங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்லயுமே உங்களுக்கு 4K வீடியோ எடுக்கிற ஆப்ஷன்ஸ் அண்ட் 50 MP அல்ட்ரா வைட் சென்சார் அண்ட் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்ல மிரட்டி விட்டுட்டாங்க. அண்ட் தட் 2 வருஷத்துக்கு OS அப்கிரேட் கொடுக்க போறதா ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் தட் இந்த மொபைலுமே உங்களுக்கு 20 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டுமே இருக்கு, 45 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. MediaTek சைட்ல இருந்து ஒரு ஃபிளாக்ஷிப் சிப்செட்டும் எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஃபார் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கிடையாது, அல்டிமேட்டா இருக்கு. ஆல் டைப் ஆஃப் ஒர்க்ஸ் நம்மளுக்கு இந்த போன்ல யூஸ் பண்றதுக்குன்னே சொல்லலாம். ஓவரால் இந்த இன்ஃபினிக்ஸ் 040 நிஜமாவே ஒரு தாறுமாறான பிரைசிங்கோட, தாறுமாறான ஒரு ஸ்பெக்ஸோட கொண்டு வந்திருக்காங்க. ஆனா இந்தியன் ரீஜன்ல வரும்போது இந்த பிரைசிங் வந்துச்சுன்னா நிஜமே ஒரு அல்டிமேட்டான ஒரு போனா மாறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பொறுத்திருந்தான் பார்க்கணும் இதோட பிரைசிங் எப்படி இருக்க போகுது. அதை தவிர்த்து இந்த போனோட பிரைசிங் எப்படி இருந்தா நம்மளுக்கு இந்தியன் ரீஜன்ல எப்படி இருக்கும் அப்படின்னு உங்க கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த போனை பத்தி இந்த வீடியோல நம்ம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எப்பயும் போல கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மொத்தம் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டும் பாருங்க. தேங்க்யூ.